கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவம் என்பது எது? எவையெல்லாம் பாவம்? பாவம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தின்படி பைபிளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமை தான் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை என்பது பாவம். அப்போ தீமைனா என்ன? தீமையை வெறுக்கணும், பாவத்தை நாம் வெறுக்கணும். பாவம்னா என்ன? தீமைனாலும் பாவம்னாலும் ஒன்று தான். அப்போ பாவத்தை வெறுக்கிறது எப்படி? பாவம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சால் தானே வெறுக்கவே முடியும். எதெல்லாம் பாவம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் பாவத்தை நாம் வெறுக்க முடியும். அப்போ பாவங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இப்போ பாவம்னா என்ன? பெருமைங்கிறது பாவம், அகந்தை என்பது பாவம், தீய வழியில் போகிறது பாவம், புரட்டு வாய் இதெல்லாம் பாவம்னு சொல்லப்படுது. இன்னும் இதுக்கு உதாரணமாக நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறது என்ன அப்படின்னா, கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இருக்குது. அதில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பாவம்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கு. மாம்சம் என்பது பாவம். மாம்சத்தோட கிரியைகள் என்ன, பாவத்தின் செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. எதெல்லாம் பாவம்னு? விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், கோபம், சண்டை, கொலை, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஒரு சிலதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு சிலதையே நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, வேசித்தனம்னு எடுத்துக்கிறோம். விபச்சாரமோ வேசித்தனமோ. இப்போ இது விபச்சாரமோ வேசித்தனமோ பண்ணுறாங்க அல்லது பண்ணுறோம் அப்படின்னா, முதலாவது நமக்கு எண்ணமாக வரும், எண்ணமாக யோசனையாக வருது. முதலாவது நமக்கு ஒரு யோசனை வருது, நம்ம மனதில் சிந்தனையில் ஒரு யோசனை வந்த பிறகு தான், அந்த எண்ணமானது வந்த பிறகு தான் செயலே செய்யப்படுது. அதாவது விபச்சாரம் பண்ணப்படுது, வேசித்தனம் பண்ணப்படுது. அப்போ இந்த விபச்சாரமும் வேசித்தனமும் செயல்களில் நாம் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வருதுன்னா, எண்ணம் வருது. எண்ணம் நம்ம மனசில் சிந்தனையில் அந்த எண்ணம் வந்த பிறகு தான் இந்த விபச்சாரமே செய்யப்படுது. அதுபோல் தான் கோபம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோபப்படுறோம், திட்டுறோம் ஒருத்தவங்கள அப்படின்னா, இப்போ எடுத்தோடனே நாம் திட்டுறதில்ல, சண்டை போடுறதில்ல ஒருத்தர்கிட்ட. அது முதல்ல நமக்கு மைண்டில் அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் சிந்தனையில் எண்ணமாக உருவெடுக்குது, எண்ணமாக உருவாகுது. நமக்கு அந்த எண்ணம் வந்த பிறகு தான் நாம் வெளிப்படுத்துகிறோம், நம்மளுடைய செயலாக வெளிப்படுத்துகிறோம். கோபப்படுறோம், சண்டை போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ கொலை அப்படின்னா, ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய கொலை நடக்குது, எவ்வளோ கொலை நடக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, முன்கூட்டியே அவங்க எண்ணமாக வருது, இவங்கள நாம் பண்ணணும், இப்படி
அப்படின்னு ஃபஸ்ட்டு முன்கூட்டியே அவங்களுக்கு எண்ணம் வருது. எண்ணம் வந்த பிறகு தான் ஒரு மனிதனையோ ஒரு நபரையோ கொலை செய்யப்படுது. எவ்வளோ செய்தியில் பார்க்குறோம். முதலாவது அவங்க எப்படி கொலை செய்யணும், திடீர்னு அவங்கள யாரும் கொலை பண்ணுறதில்ல. முதலாவது அவங்களுக்கு எண்ணம் வருது. கொலை செய்யக்கூடிய நபருக்கு எண்ணம் வருது. எண்ணம் வந்த பிறகு தான் அவங்கள கொலையே செய்கிறாங்க. அடுத்ததாக செயலே நடக்குது. அதுதான் இங்கே மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவ செயல்கள் என்னென்ன அப்படின்னா கோபம், சண்டை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல இந்த பாவ செயல்கள் நடக்கிறதுக்கு முன்னே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா முதலாவது எண்ணமாக நமக்கு வருது, எண்ணங்களாக இருக்குது. இந்த செயல்கள் பாவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல்களானது நடைபெறுவதற்கு முன்னே எண்ணமாக நமக்கு இருக்குது, நமக்கு தோணுது மைண்டில். அப்போ அந்த தோணக்கூடிய அந்த யோசனைக்கு பேர் தான் எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிட்ட பிறகு தான் நாம் செயலே செய்கிறோம். அப்போ அந்த எண்ணங்களை நாம் உட்கொள்கிறோம். இந்த எண்ணங்களை உட்கொண்டோம்னா அதுக்கு பேர் தான் பாவம்னு அர்த்தம். பாவம்னு வேதத்தில் சொல்லப்படுது. இதே வசனத்தில் ஃபஸ்ட்டு நாம் வாசித்தோம் இல்லைங்களா, அந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழியில் 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் நாம் வாசித்தோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். பெருமையாக இருக்கிறது, இதெல்லாம் அகந்தையாக திமிராக இருக்கிறது, தீய வழியில் செல்லுறது, அதாவது தீய பழக்கங்களை செயல்படுறது, பாவம் செய்கிறது, சரீரத்தை கெடுக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறது, புரட்டு வாய், அதாவது நம்ம மாற்றி நாம் பேசுகிறது, இதெல்லாமே நமக்கு எண்ணமாக உருவெடுக்குது. நமக்குள்ளே எண்ணமாக வருது. அதுக்கப்புறம் தான் இந்த செயல்களையே நாம் செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி எண்ணமாக வர்றதுக்கு பேர் தான் பாவம்னு அர்த்தம், தீமைன்னு அர்த்தம். இந்த எண்ணங்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. எண்ணங்களை நாம் கைவிடணும், எண்ணங்களை நாம் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லுது வேதம். எண்ணங்களின்படி நாம் நடக்கக்கூடாது. நமக்கு வர சுய எண்ணங்களின்படி நாம் அதன்படி செயல்படவே கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் பாவம், அதுக்கு பேர் தான் தீமை அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் மாம்சம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பாவம்னா என்ன அப்படின்னா எண்ணங்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எண்ணங்களை விட்டு தான் நாம் விலகணும் அப்படின்னு வேதமானது நமக்கு சொல்லித்தருது. அதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா சங்கீதத்தில் 37வது அதிகாரம் 27வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமைனா பாவம்னா எண்ணத்தை விட்டு விலகி, நமக்கு வர எண்ணங்களை விட்டு விலகி நன்மை செய். நன்மை என்பது எண்ணங்களற்ற நிலை, அது கர்த்தருடைய உணர்வு நிலை, கர்த்தர்கிட்டேருந்து வரக்கூடிய அறிவு, கர்த்தர்கிட்டேருந்து வரக்கூடிய நமக்கு ஏவுதல், கர்த்தருடைய சித்தம், அதுக்கு பேர் தான் நன்மை. அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். அப்போ எண்ணங்களை விட்டு விலகினாதான் கர்த்தருடைய சித்தம்னா என்னங்கிறதே நமக்கு புரியும். அப்போ பாவத்தை விட்டு விலகி நமக்கு வருகிற எண்ணங்களை விட்டு நாம் விலகி நன்மை செஞ்சோம் அப்படின்னா என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். இந்த பூமியில் நீடி ஆயுள் கிடைக்கும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும், தேவனோடு என்றென்றும் நாம் வாழ முடியும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அப்போ பாவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணங்கள் தான் பாவமாக இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால தான் நமக்கு வருகிற எண்ணங்களை நாம் கைவிடணும், வெறுக்கணும், எண்ணங்களை விட்டு நாம் விலகணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லித்தருது. அப்போ முதலாவது நாம் இந்த எண்ணங்களை விட்டு விலகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், பாவத்தை விட்டு விலகணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத
நாம் அடுத்த தியானத்தில் நாம் பார்க்கலாம், அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இப்போ எண்ணம் தான் நமக்கு பாவம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வருகிற எண்ணங்களுக்கு பேர் தான் பாவம். அந்த எண்ணங்களை நாம் உட்கொள்ளக்கூடாது. உட்கொள்கிறதுனா அந்த எண்ணங்களை எடுத்துக்கக்கூடாது. அது எடுத்துக்கிட்டோம்னா அதன்படி செயல்படக்கூடாது. அதுபடி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் பாவம் செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வருகிற எண்ணங்களின்படி நாம் செயல் செய்கிறோம் அப்படின்னா நாம் பாவம் செய்கிறோன்னு அர்த்தம். விபச்சாரம், வேசித்தனம் மட்டும் பாவம் இல்லை. நம்ம உடலை கெடுக்கிறது மட்டும் பாவம் இல்லை. நமக்கு வருகிற எண்ணங்களின்படி நாம் நடக்கிறதே பாவம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லித்தருது. அதனால தான் எண்ணங்களை விட்டு நாம் விலகணும், தீமையை வெறுக்கணும், அந்த பாவத்தை வெறுக்கணும். அப்போ நமக்கு வருகிற எண்ணங்களை நாம் முழுமையாக வெறுத்தா மட்டும்தான் தேவனோடு நாம் இருக்க முடியும், தேவனுடைய பிள்ளைகளாகவே நாம் வாழ முடியும் இந்த பூமியில். அப்போ தான் ஆசீர்வாதம் உண்டு நமக்கு. பாவத்தை வெறுத்தாதான், பாவ வழியை விட்டு விலகினாதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, தேவனோடு நடக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும், பரலோக ராஜ்யம் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால தான் எண்ணங்களின்படி நாம் செயல்படக்கூடாது, எண்ணங்களின்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வேதம் போதிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பகுதியில் இப்போ பாவம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில் பாவத்தை நாம் விட்டு எப்படி விலகிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.